பார்க்க முன்னாடி நம்ம சின்ன கிளாஸே படிச்சிருக்கோம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதான் நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணுறோம். ரேஷியோங்கிறதுல கம்பேரிங் டூ குவான்டிட்டிஸ், ரெண்டு குவான்டிட்டிஸ் வந்து கம்பேர் பண்ணுறதா இருந்தது ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் கைண்ட், ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறது, வேறு வேறு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி குவான்டிட்டிஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே, the quantity A is compared to the quantity B, the ratio can be written in the form of, இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ரேஷியோ எப்படி எழுதுவோம்? ஏங்கிற ஒரு குவான்டிட்டி பிங்கிற ஒரு குவான்டிட்டி ரெண்டே கம்பேர் பண்ணி போடும்போது எப்படி எழுதுவோம்? ரேஷியோ போடும்போது A is to B எப்படி போடுவோம்? ஓகே, when two ratios A is to B, அடுத்து ரெண்டு ரேஷியோ எடுத்துக்கிறோம், A is to B and C is to D. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இது வந்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, A is to B and C is to D are equal when we say that the ratios are in proportion. ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் அது வந்து சேம் ப்ரப்போர்ஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் டிவைடட் as இது எப்படி எழுதலாம்? A is to B 2 times வைக்கணும், C is to D, நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, and it is read as A is to B is as C is to D அப்படின்னு சொல்லுவோம். A is to B, அடுத்து என்ன சொல்லுவோம்? A is to B is as C is to D அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, product of means is equal to the product of extremes. அடுத்து BC, B into C is equal to A. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது ஆன்சர், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். அது product of means equal to product of extremes சொல்லுவோம். ஒரு ட்ரை திஸ் இருக்குது, பேஜ் நம்பர் 72ல் ஒரு ட்ரை திஸ் இருக்குது, அது நீங்கள் பண்ணிடுங்க, புக்லே பண்ணிடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கீழே ஃபஸ்ட்டு சம்மந்த புக்கில் பண்ணுங்கள், செகண்டு தேர்டு நோட்டில் செஞ்சு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் சின்ன கிளாஸில் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டேரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். We come across many situations in day-to-day life where we see a change in one quantity brings a change in other quantity. ஒரு குவான்டிட்டியில் சேஞ்ச் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதர் குவான்டிட்டிலையும் சேஞ்சஸ் இருக்கும். Let us learn more about the concept of variations that helps us to handle situations efficiently. Let us consider such situations which can come across in everyday life. For example, we consider the task of cleaning a school. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஸ்கூலை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஓகே, when more number of students are involved, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆனாங்கன்னா வேலை சீக்கிரம் முடியாதா? அந்த டைம் வந்து குறைவாக இருக்கும். அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது வேலை முடிச்சிடுவாங்க, ஸோ டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. When the number of students are more, the work done will be also more. அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த வேலை வந்து நிறைய வேலை வந்து வேகமாக முடிஞ்சிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது வேலை அதிக வேலை முடியும். இதில் நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது நிறைய வேலை செய்வாங்க. ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கம்பேர் வித் டைம் அண்ட் இது செகண்ட் டைம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமோட கம்பேர் பண்ணுறாங்க. செகண்ட் கேஸில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கம்பேர் வித் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ த குவாலிட்டிஸ் டேக்கன் ஃபார் கம்பேரிஷன் டிசைட்ஸ் த டைப் ஆஃப் வேரியேஷன். அதில் வந்து நம்ம டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் குறையுது. ரெண்டாவது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க் டன் வந்து கூடுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்? In these situations, when one quantity varies that brings changes in other quantity is in two ways. Both the quantities increases or decreases. Increases in one quantity causes decrease in other quantity or vice versa. In such quantities varies in constant ratio. They are said to be in proportions. ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும் இன்னொன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே ஒரு ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, டூ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் டியூ ரைஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் விச் பி டிஸ்கஸ்னும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வரும்போது ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இருக்கும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு வேரியேஷன் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கிறதுனால டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் அங்கே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பார்ப்போம். அடுத்து அதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த ஒரு இது எழுதி போட்டுருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் 1 2 3 6 7. ஒரு ஷர்ட் வந்து நம்ம ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட், ஒரு ஷர்ட் 500 rupees, 2 shirts 1000 rupees. ஓகே, 3 shirts 1500, 6 shirts 3000 rupees, 7 shirts 3500. ஸோ அந்த ஷர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த அமௌண்ட் என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ரெண்டு குவான்டிட்டியுமே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ the values of x increases, the corresponding values of y also increases. x increase ஆகும்போது y increase ஆகுது. ஓகே, அதாவது x by y இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போடலாம். அடுத்து ஜென்ரல் ஃபார்ம் எப்படி போடலாம்னா x by y, x y ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணி
பார்த்தா நமக்கு சேம் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட்னா வேல்யூ மாறாது ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாமே 1/500 இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 1/500 இதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 1/500 இதுவும் 1/500 இது 1/500 ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது சேம் வேல்யூ x/y டிவைட் பண்ணால் x/y வேல்யூ கிடைக்குது ஓகே ஸோ x/y இது ஜெனரல் ஃபார்ம் x/y = 1/500 கான்ஸ்டன்ட் அதாவது எப்படி எடுத்துக்கலாம் ஜெனரல் எடுக்கும்போது k எடுக்கணும் ஸோ இது வந்து என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் திஸ் இஸ் direct proportion எப்ப direct proportion சொல்றோம்னா when two quantities increases or two quantities are decreases it is called as direct proportion general form சொல்லும்போது x/y = k ன்னு சொல்லலாம் or otherwise x = ky ன்னு சொல்லலாம் so direct proportion க்கு x/y = k is the general formula அப்ப direct variation னா அர்த்தம் ஒரு வேல்யூ இன்கிரீஸ் ஒரு குவாண்டிட்டி இன்கிரீஸ் ஆச்சுனா அதர் குவாண்டிட்டி இன்கிரீஸ் ஆகும் ஒரு குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுனா அதர் குவாண்டிட்டி டிக்ரீஸ் ஆகும் ரெண்டு சேம் இருந்துச்சுனா அது வந்து direct proportion இப்போ direct proportion தெரிஞ்சிருச்சா ஜெனரல் ஃபார்ம் வந்து x/y = k இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க இது direct proportion உடைய எக்ஸாம்பிள் ஓகே நம்ம வந்து கொடுத்த क्वेश्चन வச்சு நம்ம டைரக்ட்டா இன்வெர்ஸா நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் ஓகே if 6 children share 24 peoples equally 6 children வந்து எத்தனை பென்சில் ஷேர் பண்ணிக்கிறாங்க 24 பென்சில் அப்ப 6 children க்கு எத்தனை பென்சில் கொடுக்கறாங்க 24 pencils then how many pencils are required for 18 children அப்ப 18 children க்கு எவ்வளவு பென்சில் தேவைப்படும் அப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு எழுதிக்கணும் number of children 6 children number of pencil போடுவோம் 6 children க்கு 24 பென்சில்னா 18 children how many pencil அப்ப பென்சில் வந்து இதோட கூடுமா குறையுமா கூட தான் செய்யும் சோ ரெண்டுமே இன்கிரீஸ் ஆகுதா number of students வந்து 6 க்கு 24 னா 18 இது இன்கிரீஸ் ஆகுது number of children இன்கிரீஸ் ஆகுறாங்க அதே நேரத்துல பென்சில் என்ன 6 children க்கு 24 பென்சில் 18 children க்கு இன்கிரீஸ் ஆகும் so number of students increase ஆகுது number of pencil increase ஆகுது so this is direct variation it is direct variation so direct variation க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படினா x1 by x1 by y1 = x2 by y2 இங்க நமக்கு வந்து ஒரே ஒரு குவாண்டிட்டி தான் நம்ம என்ன சொன்னோம் x/y = k அத ஜெனரலா சொன்னோம் ஓகே இப்போ two quantities இருக்கறனால நம்ம சொல்றோம் x1 by y1 = x2 by y2 this is also general formula for the direct variation x1 by y1 = x2 by y2 இது x இது y இது x1 y1 இது x2 இது y2 ஓகே two quantity இருக்கறனால நம்ம இது x1 இது y1 எடுத்து ஜெனரலா வந்து x y எடுத்து இது x1 y1 இது x2 y2 so x1 y1 = x2 by y2 x1 ஓட வேல்யூ 6 by 24 = 18 by x so the cross multiply பண்ணா x இந்த சைடு வரும் 6 into x by 24 = 18 அடுத்து இத x மட்டும் வெச்சுக்கோங்க இப்போ cross multiply 24 அங்க போயிடும் 6 வந்து கீழ வரும் அது கேன்சல் பண்ண 1 time 3 times ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 72 so 72 பென்சில் கூட வந்துட்டா 24 pencil இங்க 18 children how many pencils 72 pencils so 72 pencils are required for 18 children okay this is direct variation some direct variation and part of x1 y1 x1 by y1 = x2 by y2 okay sorry next one united method எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ஒரு நோட்புக்கோட விலை நிறைய நோட்புக் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நோட்புக்கோட விலை கண்டுபிடிச்சோம்னா அடுத்து நிறைய நோட்புக்கோட விலை கண்டுபிடிச்சலாம் ஒரு குவாண்டிட்டிக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா அந்த நிறைய குவாண்டிட்டிஸ்க்கு நம்ம எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சோ அதான் யூனிட் மெத்தட்ல பண்றோம் Andu bought 2 notebooks for 24 இது வந்து யூனிட் மெத்தட்ல போறோம் ஓகே Andu bought 2 notebooks for 24 rupees ஓகே 2 notebooks வந்து எவ்வளவு வாங்குறாங்கன்னா 24 rupees வாங்குறாங்க how much money will be needed to buy 9 such notebooks 2 notebooks வந்து 24 rupees அப்ப 9 notebook ஓட விலை எவ்வளவு எடுக்கலாம் அப்ப 2 notebooks கொடுத்திருந்தாங்கன்னா one notebook கண்டுபிடிச்சோம்னா 9 notebook கண்டுபிடிச்சலாமா so cost of 2 notebooks வந்து 24 rupees இப்போ one notebook என்ன செய்யணும் 24 2 ஆல டிவைட் பண்ண நிறைய கொடுத்துட்டு ஒன்னு கேட்டாங்க டிவைட் பண்ணனும் ஓகே ஒன்னு கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணனும் so 2 notebooks க்கு 24 rupees கொடுத்தாங்க one notebook என்ன கேட்டாங்க 2 ஆல் டிவைட் பண்ணனும் so one notebook ஓட விலை வந்து 12 rupees இப்போ நம்ம 9 notebooks ஓட விலை கண்டுபிடிச்சலாமா so cost of 9 notebooks = 9 into 12 108 rupees okay இப்போ example 4. direct proportional 4.1 டீச் பண்ணிருக்கேன் 4.2 அதே மாடல் தான் நீங்க அதை எப்படி பார்த்து நோட்ல செஞ்சுங்க அந்த யூனிட் மெத்தட்ல எக்ஸாம்பிள் 4.3 மட்டும் நான் டீச் பண்ணிருக்கேன் 4.4 சேம் மெத்தட் தான் அதை நீங்க எப்படி பார்த்துட்டு நீங்க கிளாஸ் ஆஃப் நோட்ல செஞ்சிடுங்க ஓகே நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க direct number of workers
5 10 நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்களா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து தான் இங்கே இருக்குது குறைஞ்சிட்டே இருக்கு இப்போ ஆள் அதிகமாக வேலை வேகமாக முடிச்சிடுவாங்களா இப்போ டேஸ் வந்து குறையும் ஸோ டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போதா ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீசஸ் நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீசஸ் ஸோ இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா டைரக்ட்னா ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அனதர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதர் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும் அதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ்னா ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அனதர் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும் இப்போ பாருங்க நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க டேஸ் வந்து குறையும் ஸோ இது வந்து என்ன வேரியேஷன் திஸ் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் when the number of workers increases the number of days to finish the job decreases so increase ஆகும்போது அந்த டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ இது என்ன வேரியேஷன் இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் வேரியேஷன் சொல்லலாம் ப்ரொபோர்ஷன் சொல்லலாம் ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஸோ இதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன பார்த்தோம் எக்ஸ் பை ஒய் டிவைட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது இங்கே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு எக்ஸ் இன்டூ ஒய் எக்ஸை ஒய் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது 2 இன்டூ 40 80 4 இன்டூ 20 80 5 இன்டூ 16 80 10 இன்டூ 8 80 ஸோ எல்லாத்துக்குமே மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸை ஒய் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது 80 ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வந்து x1 y1 x2 y2 k ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரே வேல்யூ கிடைக்குதா அதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஓகே அண்டர்ஸ்டாண்ட் இப்போ அடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் 60 workers can spin a bale of cotton in 7 days 60 workers வந்து எத்தனை நாள்ல வந்து ஒரு காட்டன் வந்து ஸ்பின் பேல் ஆஃப் காட்டன் வந்து அதாவது நூல் வந்து பஞ்சுல இருந்து நூல் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா அது ஓகே 60 workers can spin a bale of cotton in 7 days எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அந்த வேலை அப்படினா 7 days 60 workers இப்போ in how many days will 40 workers spin it 60 workers வந்து 7 daysனா 40 workers வந்து அப்போ டேஸ் வந்து குடும்பமா குறையுமா ஒர்க்கர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நாள் வந்து என்ன ஆயிடும் அதிகமாக ஆள் குறையும் போது வேலை வந்து நிறைய நாள் எடுக்கும்ல வேலை முடியறதுக்கு முதல்ல என்ன குவான்டிட்டின்னு எடுத்துக்கணும் நம்ம ஒர்க்கர்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் என்னென்ன இருக்குது ஒர்க்கர்ஸும் டேஸ் தான் கொடுத்துருக்கோம் அது முதல்ல என்னென்னு எழுதிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்கன்றது இருக்குது 60 ஒர்க்கர்ஸ் வந்து 42 days 7 டேஸில் முடிக்கிறாங்க 60 ஒர்க்கர்ஸ் வந்து 7 டேஸில் முடிக்கிறாங்க அப்போ 42 ஒர்க்கர்ஸ் வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க ஓகே அப்போ ஒர்க்கர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதா 60 42 மாதிரி இங்கே டேஸ் வந்து இங்கே குறையுது இங்கே என்ன ஆகும் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஒர்க்கர்ஸ் வந்து குறையுது அப்போ இங்கே வந்து டேஸ் வந்து நான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி மாற்றி வந்துச்சு அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இதுக்கு என்ன ஃபார்முலா x1 y1 x2 y2 இது x1 இது y1 இது x2 இது y2 ஓகே இப்போ x 60 into 7 60 into 7 is equal to 42 into x எப்பவுமே இது x இது y ன்னு எடுத்துக்கோங்க ஓகே 42 into x இப்போ x தானே வேணும் ஸோ 42 into x எங்கே போட்டுக்கோங்க 60 into 7 அது சைடு போட்டுக்கோங்க x மட்டும் வச்சுக்கோங்க அந்த 42 மல்டிப்ளிகேஷன் நம்ம டிவிஷன் வரும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 times is 10 times இந்த 7 கேன்சல் ஸோ x is equal to 10 ஸோ இந்த டேயோட இது அதிகமாக இருக்கா ஸோ 60 ஒர்க்கர்ஸ் வந்து 7 டேஸில் முடிச்சாங்கன்னா 42 ஒர்க்கர்ஸ் வந்து 10 டேஸில் ஏன்னா டேஸ் வந்து நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகிற ஆள் குறையும் okay students அவ்வளோதான் x is equal to 10 so in 10 days 42 workers can spin a bale of cotton last எடுத்துக்கிட்டீங்க 4.5 நான் டீச் பண்ணிட்டு 4.6 சேம் மாடல் தான் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஹோம்ஒர்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் 4.1ல வந்து fill in the blanks first one say true or false second one sums இருக்கு 13 sums இருக்கு objective type இருக்கு அதை ஹோம்ஒர்க் செஞ்சு சென்ட் பண்ணுங்க next 4.2 exerciseல அதே மாதிரி fill ups இருக்கு sums இருக்கு எல்லா சம் ஒரே மாடல் தான் ஓகே exercise 4.1ல 3ல இருந்து 8 வரைக்கும் டைரக்ட் வேரியேஷன்ல போடுங்க 9 to 13 வரைக்கும் யூனிட்டரி மெத்தட்ல போடுங்க 4.2 எல்லாமே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் 4.2 exercise 1.1 to 11 sums செஞ்சு நீங்க ரெண்டு எக்ஸசைஸ் ஹோம்வொர்க் செஞ்சு நீங்க சென்ட் பண்ணுங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू